வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரேஷன் கடை வேலைப்புக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் அப்படின்றத குறித்து அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இப்போ அதுக்கான இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. 25/11/2024 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் உங்களுக்கான இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் இன்டர்வியூ இருக்க போது. அந்த வகையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ரிசல்ட் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எந்த ரிசல்ட்னா, செலக்ஷன் லிஸ்ட் யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்காங்க, செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு லிஸ்ட்டை பார்த்தா வெளியிடுவாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, டிசம்பர் மாசம் எண்டுக்குள்ள உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. அவர் பார்த்தா 71வது மாநில மாநாடு நடந்துச்சு, அதில் கலந்துக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிசம்பர் மாதம் எண்ட்லி விட்டுரும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ விரைவில் உங்களுக்கான ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காணொலியை நான் கடைசியாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் எண்டில் வரப்போகுது. அந்த ரிசல்ட் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய 10th 12th மதிப்பெண், நீங்கள் சேல்ஸ்மேன் ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 12th அதிகபட்ச மதிப்பெண் 50% மதிப்பெண்ணை 12th எடுத்துப்பாங்க. ஒருவேளை பேக்கேஜ் ஜாப் கட்னர் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு, அதாவது 10th எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்க அதில் 50% மதிப்பெண் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்க எடுத்த குவாலிஃபிகேஷன் 50% மதிப்பெண்ணும், அதே மாதிரி இன்டர்வியூ அப்ப 50 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ வச்சிருப்பாங்க. அதுல எவ்வளவு மதிப்பெண் எடுத்தீங்களோ 50:50 இந்த ரேஷியோ படி உங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டை விடுவாங்க. அதுவும் இல்லாம ரிசர்வேஷன் அடிப்படை, ஸோ எஸ்சிக்கு எவ்வளவு வேகன்சி ஒதுக்கி இருக்காங்க, எஸ்டிக்கு உங்க ஊர்ல எவ்வளவு வேகன்சி ஒதுக்கி இருக்காங்க, இந்த மாதிரி ஜெனரலுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, அதை படி பார்த்து தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ஷன் லிஸ்டையும் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க, உங்க நம்பர் வந்திருக்கான்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரேஷன் கடை வேலைக்கு உங்க மாவட்டத்துக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். பக்கத்திலேயே பார்த்தா டாக்குமெண்டிஃபிகேஷன் வித் ஹெல்த் இந்த ப்ராசஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க நீங்க திரும்ப டாக்குமெண்டிகேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்க செலக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுக்கான ரிசல்ட் தான் வெளியாக போகுது. ஸோ டிசம்பர் எண்ட்ல வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பா பார்த்தா டிசம்பர் எண்டு அல்லது பார்த்தீங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் பார்த்தா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். அதிலேயும் வேலை வாய்ப்பை தர்றார். கூட்டுறவு துறையின் மூலமாக இதுவரை 10,500 பேர் இந்த அரசு பொறுப்பேற்று 3.5 ஆண்டு காலத்தில் பணி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட வருகிற 25ஆம் தேதி முதல் 7ஆம் தேதியோட மனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு. வருகிற 25ஆம் தேதியிலிருந்து நேர்காணல் நடக்க இருக்கிறது. ஏறத்தாழ 3,300 நபர்கள் காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதற்காக தேர்வுகள் நடைபெறுகிறது என்பதையும், அந்த தேர்வு இந்த டிசம்பருக்குள்ள அதற்கான வெளியீடுகள் வந்துடும். ஆகவே பற்றாக்குறை என்பது இருக்காது. கண்டிப்பா இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.